ஹாய். அச்சு முறுக்குன்னு சொல்கிற ரயில் கட்டடத்துக்கு பச்சரிசி குண்டு குண்டாக இருக்க பச்சரிசியை எடுத்துக்கலாம். இதை நான் 100 தான் ஒரு டம்ளரால் எடுக்கிறேன். இதை 4 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். அதில் 3 மிளகாயும் போட்டு ஊற வச்சுருக்கேன். காம்புகளை எடுத்துடலாம். 3 சிறு வெங்காயம், 2 பல் பூண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். நல்லா மைய அரையணுங்கிறதுக்காக அரிசியை போட்டு அந்த தண்ணியிலையே நல்லா நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அரை பங்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அந்த மாவுலே போட்டுருவோம். உப்பு தேவையான அளவு பார்த்துக்கிட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு கூட திரும்ப போட்டுக்கலாம். தேவையான அந்த ஊறின தண்ணியே போட்டுக்கலாம். சின்ன கப்பில் மாவை எடுத்துக்கணும். ஏன்னா அச்சை உள்ளே விடும்போது ஒரு சில சமயம் அதில் டெபாசிட் ஆகும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதனால் அப்போ மேலாவில் அதை எடுத்துடணும். அதுக்காக உங்களுக்கு அடுத்தது புரிய வரும். ஏன்ட்டு சின்ன கப்பிலே நீங்கள் இந்த முங்குற அளவுக்கு, அச்சு முங்குற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்குங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சலுக்கு அந்த அச்சு முங்குற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கணும். அதான் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு முன்னாடி ஊற்றுறேன். இந்த மாவில் ஒரு ஸ்பூனை விட்டு பார்த்தோன்னா மேலே ஒரு லேயராக இருக்கணும். நடுவில் ஒரு கையால் ஒரு கோடு போட்டோம்னா அந்த மாவு வலிஞ்சு வரக்கூடாது. அப்படியே திக்னஸாக மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது அப்படியே நிற்கிது பாருங்கள். இதுதான் பதம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப தண்ணியாக போயிட்டால் கொஞ்சம் பச்சரிசி மாவு கடலை மாவோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துளி எண்ணெயில் போட்டு பார்க்குறோம், மேலே வந்துடுது. இப்போ இந்த அச்சு ரொம்ப ஜூடாயிருச்சுன்னு வைங்களேன், எடுத்தோடனேயே உங்களுக்கு நெகட்டிவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஜூடாயிருச்சுன்னா மாவுக்குள்ளே விட்டோன்னா சுருன்னு ஒரு சவுண்டு வரும். அதோட கலண்டு அதில் விழுந்துடும். இந்த மாவை மேலாப்பில் நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா எண்ணெய்க்குள்ளே 7 செகண்ட் வைக்கிறோம். காத்தாட 7 செகண்ட்டு. மாவுக்குள்ளே 3/4 பங்கு மட்டும் அச்சை முங்குறோம். எண்ணெய்க்குள்ளே 7 செகண்ட் கழித்து அதை ஷேக் பண்ணுறோம். 7 7 7 அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 7 செகண்ட் எண்ணெயில், காத்தாட 7 செகண்ட்டு, மாவுக்குள்ளே 3/4 வாசி முங்குறோம், எண்ணெய்க்குள்ளே விடுறோம், 7 செகண்ட் பொறுத்து ஷேக் பண்ணுறோம். அதை தனியாக கழண்டு விழுது. இதுதான் நீங்கள் ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கும்போது நல்லா 30% அனலில் 1 2 3 4 5 6 7 காத்தாட 1 2 3 4 5 6 7 மாவுக்குள்ளே 3/4 வாசி முங்குறோம். எண்ணெய்க்குள்ளே விட்டோன்னா 1 2 3 4 5 6 7 ஒரு ஷேக் பண்ணி மேலே எடுத்துடுறோம். இவ்வளவு தான். ஒரு முறுக்கு கூட உங்களுக்கு தப்பாது. 30% அனலில் நல்லா எல்லா முறுக்குகளுக்கும் போல் அந்த சலசலப்பு அடங்கினோன்னா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவோம். 100 முறுக்கு 100 அரிசி தானே எடுத்தோம். அதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 10 முறுக்கு வந்திருக்கு. உடைக்கிறத பாருங்களேன். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.